திருப்பரங்குன்றத்தில் தெப்பத் திருவிழா. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு தெப்பத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் எழுந்தருளி தெப்பத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருப்பரங்குன்றம் சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் தினமும் காலையில் தங்க சப்த ரதத்திலும், மாலையில் அன்ன வாகனம், வெள்ளி பூத வாகனம், சேஷ வாகனம், தங்க மயில் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் 9வது நாள் நிகழ்ச்சியாக நேற்று தெப்பமுற்று தள்ளுதலும், 10ஆம் நாளான இன்று தொடர்ந்து தெப்ப தேரோட்டமும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தெப்பத் திருவிழா ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் எழுந்தருளி தெப்பத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காலையில் 3 முறை தெப்பத்தை வலம் வந்து உடையதும், அதே போல் இரவு 3 முறை தெப்பத்தை வலம் வந்து பின்னர் சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் திருக்கோயிலுக்கு செல்வார். முன்னதாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தேவயானைக்கு பால், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிம்மாசனத்தில் சுப்பிரமணிய சுவாமி தேவயானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் எழுந்தருளினார். அங்கு சுவாமிக்கு சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்று தெப்பத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார். பக்தர்கள் மிதவை தேரை வடம் பிடித்து இழுக்க வெப்பத்தை 3 முறை சுற்றி வந்தது. இதே போன்று இரவு மின் ஒலியிலும் தெப்பத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சுவாமி இன்று இரவு தங்க குதிரை வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. எமது சிறப்பு செய்தியாளர் வி. காலமேகம்.